கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் ஒரு உயர்ந்த மலையின் மேல் நின்று கொண்டிருக்கிறேன். கண்களுக்கு முன்பாக அநேக இயற்கை நிறைந்த பள்ளத்தாக்குகள், அநேக மலைகள், அநேக குன்றுகள், அநேக பர்வதங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இடத்துல இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல கர்த்தர் மோசையை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணியாட்சியாக கொடுப்பேன் என்று சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை மோசைக்கு ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். எரிகோக்கு எதிராயிருக்கிற நாபோ மலைக்கு ஏறி வா அப்படின்னு சொல்லுகிறார். வந்து கர்த்தர் மோசையை நேபோ மலைக்கு ஏறி வர சொல்லுகிறார். 52ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நீ ஏறி வா, நீ பார்ப்பாய், ஆனால் சுதந்திரிக்க மாட்டாய்ன்னு சொல்லுகிறார். என்ன காரணம் அப்படின்றத 50வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 32:50ஆம் வசனத்துல ஒரு சின்ன கீழ்ப்படியாமை மோசையை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க விடவில்லை. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில ஏன் நீ அடைகிற பார்க்கிற நன்மையை சுதந்திரிக்க முடியவில்லை என்று சொன்னால், உன்னுடைய சின்ன கீழ்ப்படியாமை நீ பார்க்கிற நன்மையை சுதந்திரிக்க விடாது. வேதாகமத்திலே அநேக திருஷ்டாங்கங்களாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த மோசே நமக்கு ஒரு திருஷ்டாங்கம். நீ பார்க்கிற நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், you should be obey the God's word. Thank you. God bless you.